கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாளை கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் எதிர்பார்க்கிற முடிவுகள், எதிர்பார்க்கிற நன்மைகளை எல்லாம் என் கர்த்தர் கொடுத்து உங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் சிலுவை தியானத்தின் காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசித்து அப்படியே நாம் அந்த சிலுவையில் அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த எல்லா விதமான காரியங்களை இன்றைக்கி நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 53 அதிகாரத்தில் ஆண்டவருடைய சிலுவையின் காரியங்களை குறித்து நாம் அதிகமான வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்த ஒரு தேவனாக இருந்தார். அப்போ அவர் சிலுவையில் சுமந்ததையும் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களையும் நம்ம சுருக்கமாக இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3 அதிகாரம், கலாத்தியர் 3 அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த இடத்துல ஒரு வசனம், ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபம். என்ன சாபம்? அப்போ மோசேயின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள முக்கியமான ஒரு கொள்கை, ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி பல சட்டங்கள் உண்டு. நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஓய்வு நாளில் வேலைக்கு போனாலோ விறகு பெருக்க போனாலோ என்ன செய்யணும்? சனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகிறது மாத்திரமல்ல, கல்லறிய கடவன். எவ்வளோ பெரிய சட்டமாக இருங்க. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை செய்யலைன்னா அடுத்தல டைரெக்டாக சாபம். அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில், நியாயப்பிரமாணத்தை செய்யலை அப்படின்னா. அப்போது இந்த இடத்துல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அப்போ அநேக சாபங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்மோடு மறைமுகமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கு. சில சாபங்களின் நிமித்தமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி சில நோய்கள், சில பாடுகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் உலகத்தில் காணப்படக்கூடிய ஒரு காரியம். நான் உங்களை பார்த்து ஒரு நற்செய்தி சொல்கிறேன். சாபங்கள், இன்றைக்கி சாபங்களை முறிப்பதற்கும் சாபத்துக்கான பரிகாரத்துக்கும் எத்தனையோ விதத்தில் ஏமாற்று நடக்குது. சாபங்கள், புண்ணிய தலங்களுக்கு போனால் சாபமெல்லாம் மறையும், பரிகாரம் உண்டு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எந்த ஒரு புண்ணிய தலத்துக்கு போகிறதுனாலையோ, எந்த ஒரு புண்ணிய தலங்களுக்கு போய் பரிகாரம் செய்கிறதுனால எந்த ஒரு சாபமும் என்னாகாது, மறைஞ்சே போகாது.
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மறையணும் அப்படின்னா நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அடிக்கப்பட்ட அடி, அவர் அப்படி சாபமாகவே மாறி சிலுவையில் மரித்திருக்கிறார். நம்முடைய எல்லா சாபங்கள் அவர் மீது வைக்கப்பட்டு, வியாதி என்கிற சாபம், வறுமை என்கிற சாபம், சில பலவீனங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் சுமந்திருக்கிறார். அப்போ சிலுவையில் செய்து முடித்த முக்கியமான ஒரு காரியம், அவர் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரெண்டாவது நம்ம வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா. இன்னொரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே அவர் சரீரத்திலே பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். 2 காரியம். பாவங்களை சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எந்த ஒரு பாவத்திற்கும் ஒரு சம்பளம் இருக்குது. இன்றைக்கி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை மீறும்போது என்ன இருக்குது? அவார்டு தருவாங்களா? தண்டனை தருவாங்க. எந்த அரசியல் அமைப்பு சட்டம், சாலை விதிகள் இருக்குது, மீறும்போது உலகத்திலே நீ தான் தைரியமான ஆள், உன்னை நான் பாராட்ட போகிறேன்னு சொல்லுவாங்களா? இல்லை. சும்மா அந்த வெள்ளை கோடு ஸ்டாப் லைனை தாண்டி நிப்பாட்டினாலே என்ன ஆகுது? பிடிச்சிட்டு போகிறாங்க. ஹெல்மெட்டு போடலைன்னா பிடிக்கிறாங்க எல்லா சிக்னல்லையும். அப்போ பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை சொல்லுங்கள், வாசிக்கலையா? குற்றப்படுத்தக்கூடும். பாவமே இல்லாதவர். இந்த உலகத்திலேயே பாவம் செய்யாத ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு சிறு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு பேச தெரியுதோ, பேச தெரிஞ்ச 3ஆவது வாரத்திலிருந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கும். அதிர்ச்சியாக இருக்கா? சிறு குழந்தைகள் பேச்சு வருது இல்லையா? சரி, அம்மா அப்பான்னு மழலை சொல்லு பேசும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடும். அது பேச்சு வந்த உடனே அந்த வார்த்தையெல்லாம் எல்லாமே நீங்கள் பிள்ளைகளோட கான்வர்சேஷன் பண்ணுவீங்களா, உரையாட ஆரம்பிப்பீங்களா, அந்த நிலைமைக்கு பிள்ளைகள் வந்துச்சுன்னா, என்றைக்கு அந்த பிள்ளைகள் வருதோ அதுலேருந்து 3ஆவது வாரத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது போய் சொல்லுமா. யார் சொல்லிக் கொடுத்தா? நம்ம யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா? ஒருவேளை பேரண்ட்ஸுடைய நேச்சர்ஸ் அதை பார்க்கும், அது ஒரு காரணம், அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் அது சாதாரணமாக சொல்லுது. அப்போது மனிதன் இந்த உலகத்தில் பாவத்திலேயே கர்ப்பம் தரிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு. பாவமான உலகத்தில் பாவங்கள் இல்லாதபடி இருக்கிறது தான் ஒரு பெரிய காரியம். அப்போது இந்த இடத்துல நம்ம பாருங்கள், அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. பாவங்களுக்கு செத்து, அதுதானா? நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அதான் நம்முடைய பாவங்கள். இன்றைக்கி ஒரு டீச்சிங் இருக்குது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவம், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், இனிமேல் செய்யக்கூடிய பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு? சுமந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. சரியா சரியா தவறா? சரிதானோ? அப்போ நம்ம தைரியமாக பாவம் செய்யலாமா? இல்லை, தவறு. ஒருவேளை நம்ம அறியாமல் செஞ்ச பாவங்கள் முன்னாடி நம்ம செஞ்சுருப்போம், அதை நம்ம கர்த்தர் மன்னிக்கிறார். சூழ்நிலைகள் நிமித்தம் சில வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? பாவங்கள் செய்யணும். வேலை பார்க்குற இடங்களில் முதலாளி சொல்லக்கூடிய அந்த மேலிடத்துலேருந்து வரக்கூடிய உத்தரவு கமாண்டை நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். சில பொய்கள்
வியாபாரத்துக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லணும், அது வியாபார நுணுக்கம் அப்படிம்பாங்க, அதுவும் பாவம்தான். அதுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தண்டனைகளை ஏற்றிருக்கிறார். சில நேரங்களில் ஏதோ ஒரு பாவ காரியம் பின்னாடி உங்களை தொடரும், பின்னாடி சந்திக்கும். அது நீங்கள் எதிர்பார்க்காதபடி அந்த செய்கிற காரியங்கள், அது இதை எல்லாத்துக்கும் போய் நம்ம தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். இன்றைக்கி என்ன தவறான டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கும் என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு, அப்போ நீ போய் பாவத்தை செய்யலாம். அப்படி அல்ல. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எப்படி இருக்கணும், பரிசுத்தராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய எல்லா பாவங்களை சுமந்து இருக்கிறார். ஒருவேளை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ துணிகரமாகலோ அறியாமலோ நம்ம செய்த எல்லா பாவங்களை அவர் சுமந்து இருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த பாவங்களெல்லாம் அறிக்கையிடும் பொழுது மாத்திரம்தான் அதனுடைய அந்த கிருபையை நீங்கள் பெற முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கும். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சிலுவையில் ஆண்டவர் எல்லா பாவங்களுக்கும் அவர் மரித்தது உண்மை. ஆனால் இனி வரப்போகிற பாவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அவர் மரிச்சிருக்கிறாரு, விளக்கரையும் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாவம் பண்ணுவதற்கு அழைக்கப்படுவதில்லை, அந்த பாவங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அதே வசனம் நிறைவாக எப்படி முடியுது, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். மத்தேயு 8:17 கூட நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 8:17 வாசிங்க. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. அப்போது ஏற்கனவே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துனுடைய அது ஒரு பிதாவினுடைய சித்தம், அதைக்கு அது ஒரு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது சில நேரங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள், சரீரத்தில் காணப்படுகிற சுகவீனங்கள், சில பல குறைவு, ஏதாவது சரீரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த குறைவுகள் இருந்தாலும் சரி, அவர் சிலுவையில் நோய்களை சுமந்திருக்கிறார், தழும்புகளால் சுகமாகிறோம். இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் அடிக்கடி சொல்லி சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே உடைய தழும்புகளால் சுகமாகிறோம், உடைய தழும்புகளால் சுகமாகிறோம், உடைய தழும்புகளால் சுகமாகிறோம். பெரிய வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. 2008ஆம் வருடத்தில் நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிறேன். என் வாயில் ஒரு புண்ணு வந்துச்சு. பல மருத்துவங்கள், பல ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். எவ்வளவோ பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாளைக்கு மேலே ஆகுது. எந்த ஆகாரம் சாப்பிட முடியலை, ஒரு எச்சி முழுங்க முடியலை, அதாவது ட்ரிங்கிங் ஃபுட்டு கூட சாப்பிட முடியலை. சரியான கடினமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் தான், படித்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த அன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு தனி அறை இருந்துச்சு. அதில் எல்லாம் குடும்பமாக போய் ஜெபம் பண்ணதில் முக்கியமாக சொல்லி சொல்லி ஜெபிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவரே உடைய தழும்பு தான் எங்களை தொடணும். என்னுடைய எல்லா பலவீனத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க. ஒரு வாரமாக எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாமல் சரீரத்தில் பலனே குறைஞ்சிட்டு நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணோம். பலவீனங்களை நீங்கள் சுமந்துருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ கொடிய நோய் வந்துட்டுது. கொரோனா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கண்ணுக்கே தெரியல, அது ஒரு பெரிய ஒரு நோய். அதனால தான் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு வேதத்தில் வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொல்லாத நோய்கள், இப்போ இருக்கிற நோய்கள், இனி வருகிற நாட்களில் இந்த நவீன உலகத்தில் பல வியாதிகள் வரலாம். எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். அப்போ மூன்றாவது, உங்களுடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் அவர் சிலுவையில் சுமந்த ஒரு தேவனாக இருக்கிறார். வியாதிகள் எல்லாம் சுமந்திருக்கிறார், பலவீனங்களை சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீங்க. அடுத்தபடியாக ஏசாயா 53:4 நீங்கள் வாசிங்க பார்ப்போம். மெய்யாகவே
அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நம்ம தியானிக்கிற ஒரு வசனம், நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறாராம். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, துக்கம் இல்லாமலும் தூக்கம் இல்லாமலும் மனுஷன் இல்லை. தூக்கத்துக்கும் சின்ன வித்தியாசம்தான். சொல்கிறாங்க, துக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நல்லா தூங்கிட்டா போதும் அப்படிங்கிறாங்க. தூக்கம் வருமா? ஏதோ ஒரு துக்கம் உங்களுக்கு வந்துடுது, ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் உங்களை சொல்லியிருந்தாரு, அபாண்டமாக சொல்லியிருந்தாங்க, ஒரு துக்கம் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் போய் படுத்து நிம்மதியாக தூங்கிடுவீங்களா? முடியவே முடியாது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் வருது, அப்போ அந்த தூக்கம் நம்மளால் தூங்க முடியாது. அப்போ தூக்கம் ரெண்டும் மனுஷனுக்கு முக்கியம்தான். துக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும், நல்லா தூங்கணும். இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய துக்கங்களை அவர் எல்லாம் சுமந்திருக்கிறார், துக்கப்பட்டிருக்கிறார். மனிதனுடைய துக்கம், மனதில் உள்ள துக்கம் என்ன பண்ணோம்? அவனுடைய ஆவியை முறிந்து போக பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, துக்கப்படுகிறதுனால, கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆனால் நீங்கள் துக்கப்படும் போது உங்கள் முகம் காட்டி கொடுத்துரும். நீங்கள் தொடர்ந்து துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சரீரத்தில் எஃபெக்ட் பண்ணும். இது ரகசியம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம், சிலருடைய துக்கத்துக்கு காரணம் ஆறாத காயம். சில காயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆறாமல் இருக்கும், ரொம்ப நாளாக நம்மளை என்ன பண்ணோம், துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு அது ஞாபகத்துக்கு வரும், உடனே துக்கமாயிரும். இதுதான் ஆறாத காயம். இந்த ஆறாத காயத்தின் நிமித்தம் வரக்கூடிய துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சுமக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சுமந்திருக்கிறார். நான் இன்றைக்கி நல்ல செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில ஆறாத காயங்கள், ஆறாத வடுக்கள், ரணங்கள், சில கஷ்டங்கள் நிமித்தம் நீங்கள் பட்ட எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்த ஒரு தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் மாறணும். அதனால தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த 40 நாள் ஜெபத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் சரியாக மகிழ்ச்சியாக மாற்றுவாராக. சரியாக மகிழ்ச்சியாக கர்த்தர் மாற்றுவார். அதனால் தேவன் பார்த்திங்கன்னா சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அவர் செய்து முடித்த ஒரு தேவன். அதனால் அவங்கள பார்த்து நான் ஒரு நல்ல செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். சிலுவையில் அவர் பாவம் இல்லாதவராக அவர் பரிசுத்த பலியாக நமக்காக தொங்கி இருக்கிறார். அந்த பரிசுத்த பலியாக தொங்கினது நிமித்தம் தான் முதலாவது உங்களுடைய சாபங்கள் மாறி இருக்கிறது. உங்களுடைய பாவங்களை அவர் பார்த்திங்கன்னா அவர் சுமந்திருக்கிறார். தழும்புகளால் குணமாகிறது மாத்திரமல்ல, வியாதிகளையும் பலவீனங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இப்போ வாசித்த வேத வசனத்தின்படி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாடுகள் உண்டு மனிதனுடைய வாழ்க்கையில். கர்த்தருடைய ஜனங்களுக்கு மனிதன் அந்த வாழ்க்கை பயணத்தில், ஜீவிய பயணத்தில் பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு அப்படின்னு கிடையாது. எல்லா பாடுகள் உண்டு, எல்லா பாடுகளும் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த பாடுகளிலிருந்து தப்பித்து வருவதற்கும் அந்த பாடுகளை மேற்கொள்வதற்கு தான் அந்த சிலுவை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த பாடுகள் வழியாக போனாலும் சரி, எந்த பாடுகள் நிமித்தம் எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதையும் சிலுவையில் சுமந்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நான் விசேஷமாக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் கூட நம்ம எழுந்து கூட நிற்கலாம். ஒரு 3 காரியத்துக்கு நான் சுருக்கமாக ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவது உங்களுடைய பலவீனங்கள். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எந்த பலவீனம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு பலவீனமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு மன ரீதியான போராட்டம், ஒரு மன ரீதியான சங்கடம், உங்கள் ஆவியில் விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எந்த
எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் சுகத்தோடு வாழ்ந்திருக்கணும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் சுகத்தோடு இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் சுகத்தோடு இருக்கணும், உங்கள் குடும்பத்தின் மக்கள் சுகத்தோடு இருக்கணும். அதனால தான் சுக வாழ்வு துளிர்க்கும்னு சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு விசேஷமாக ஜெபம் பண்ணுறேன். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்க ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? மருத்துவருடைய அறிக்கையின் நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என் சரீரத்தில் இனி இந்த சுகம் வராது, இந்த அற்புதம் எனக்கு நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக கூட உங்களுடைய பலவீனங்களை சுமந்து இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை, உங்கள் பலவீனங்கள் சிலுவையில் சுமக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் நல்ல நீடித்த ஆயுச நாட்களோடு வாழ வேண்டும், சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லி. ரெண்டாவது, உங்களுக்காக நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிஞ்சு போவதாக. எந்த ஒரு சாபத்தின் கிரியை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. எல்லா சாபங்கள் நிமித்தம் எத்தனையோ இழப்பு உங்க வாழ்க்கையில, சாபத்தின் நிமித்தம் எத்தனையோ கண்ணீர் உங்க வாழ்க்கையில, அதை எல்லாம் என் கர்த்தர் மாற்றுவாராக, என் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா சாபங்கள் சிலுவையில முள்முடியாய் சுமந்தது நிமித்தம் எல்லா சாபங்கள் அப்படியே ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நோக்கி ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மூன்றாவதாக, உங்களுடைய துக்கங்கள், எத்தனையோ துக்கத்தை நீங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறீங்க. சில துக்கத்தை வெளியே சொல்லாதபடி இருக்கிறீங்க, சில துக்கங்களை சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, இன்னும் சரியா 20 நாட்கள் ஜெப நாட்கள் உண்டு. இந்த 20 நாட்களுக்குள்ள அவருடைய எல்லா துக்கமும் மாற போகிறது. எல்லா கரங்களை தட்டும். எல்லா துக்கம் உங்களை சஞ்சலப்படுத்தின, வருத்தப்படுத்தின எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறப்போகுது. கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் மாத்திரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்யோன்யம் இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொண்டவங்கள் அனைவரோடு மீண்டும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.